விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்தோட முதல் நாள் வசூலை விட சூரியின் மாமன் படத்தோட 8வது நாள் வசூல் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. அது எவ்வளோன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ஏஸ் படம் முதல் நாள் 1,05,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஏஸ் படம் முதல் நாள் 12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஏஸ் படம் முதல் நாள் 5,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் முதல் நாள் 15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஏஸ் படம் முதல் நாள் 3,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் முதல் நாள் 35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஏஸ் படம் முதல் நாள் மட்டும் 1,75,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூரியின் மாமன் படத்தோட 8வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 8வது நாள் 1,85,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 15,84,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8வது நாள் 3,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 21,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மாமன் படம் 8வது நாள் 10,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 1,66,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 8வது நாள் 1,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 23,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8வது நாள் இந்த படம் 15,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 2,25,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மாமன் படம் 8வது நாள் மட்டும் 2,14,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 20,19,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட 23வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 23வது நாள் 1 கோடி ரூபாயும் 23 நல்ல மொத்தமாக 54,15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 23வது நாள் 2,00,000 23 நல்ல மொத்தமாக 1,48,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 23வது நாள் 6,00,000 23 நல்ல மொத்தமாக 6,76,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 23வது நாள் 3,00,000 23 நல்ல மொத்தமாக 1,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 23வது நாள் 40,00,000 23 நல்ல மொத்தமாக 14,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 23வது நாள் 1,51,00,000 23 நாளில் 78,01,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட 8வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 8வது நாள் 52,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 13,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 8வது நாள் 1,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 1,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக டிடி ரிட்டர்ன்ஸ் படம் 1,18,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் டிடி ரிட்டர்ன்ஸ் 8வது நாள் 10,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 2,97,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டிடி ரிட்டர்ன்ஸ் படம் 8வது நாள் மட்டும் 63,00,000 மேட்டு நல்ல மொத்தமாக 18,75,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட 23வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ரெட்ரோ 23வது நாள் 1,00,000 23 நல்ல மொத்தமாக 54,17,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 25,31,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 32,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 23வது நாள் ரெட்ரோ 1,00,000 23 நல்ல மொத்தமாக 112,36,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ண நீங்கள் எந்த படத்திற்கு போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.